முதல் வாசகம். நாட்டில் விளையும் நற்கனிகள் இஸ்ரேலில் தப்பிப் பிழைத்தவர்களின் பெருமையும் மேன்மையுமாய் அமையும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவசனங்கள் 2 முதல் 6 முடிய. ஆண்டவர் வரும் நாளில் அவரால் துளிர்க்கும் தளிர் அழகும் மேன்மையும் வாய்ந்ததாயிருக்கும். நாட்டில் விளையும் நற்கனி வகைகள் இஸ்ரேலில் தப்பிப் பிழைத்தவர்களின் பெருமையும் மேன்மையுமாய் அமையும். அந்நாள்களில் சீயோனில் எஞ்சியிருப்போரும் எருசலேமில் தப்பி வாழ்வோரும் புனிதர் என பெயர் பெறுவர். உயிர் பிழைப்பதற்கென்று எருசலேமில் எழுதப்பட்டோரும் புனிதர் எனப்படுவர். என் தலைவர் சீயோன் மகளின் தீட்டை கழுவி தூய்மைப்படுத்துவார். நீதியின்படி தீர்ப்பிடும் அவரது தன்மையாலும் நெருப்பு தணலையொத்த அவரது ஆற்றலாலும் எருசலேமின் இரத்தக்கரைகளை கழுவி அதனை தூய்மைப்படுத்துவார். சீயோன் மலையின் முழு பரப்பின் மேலும் அங்கே கூடி வரும் சபை கூட்டங்கள் மேலும் மேகத்தை ஆண்டவர் பகலில் தோற்றுவிப்பார். புகைப்படலத்தையும் கொழுந்து விட்டெறியும் நெருப்பின் ஒளி சுடரையும் இரவில் ஏற்படுத்துவார். ஏனெனில் அனைத்து மாட்சிக்கு மேல் ஒரு விதான மண்டபம் இருக்கும். அது பகல் வெப்பத்தினின்று காக்கும் நிழலாகவும் புயல் காற்றுக்கும் மழைக்கும் ஒதுங்கும் புகலிடமாகவும் அரணாகவும் அமையும். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம்.